அதோட ஹெட்டை வச்சு அந்த பின்னை வந்து ஒரு போர்டில் வந்து ஹெட்டுனால் புஷ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நம்ம வந்து ஷார்ப் எண்டுனால் அந்த பாயிண்டட் எண்டில் வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்டில் வந்து ஈஸியாக புஷ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தட் இஸ் ரீசன் ஆஃப் த்ரஸ்ட் அண்டு ப்ரெஷர். ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வரும். ஒய் எ கேமல் கேன் ரன் இன் எ டெசர்ட் ஈஸிலி, then why a truck or a motor bus has wider tire, then cutting tools have sharp edges. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணோம்னா that is the same reason, that is thrust and pressure. ஸோ இப்போ இந்த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரை ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி அது மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டாண்ட் ஆன் லூஸ் stand, your feet go deep into the sand, then you lie down the sand, that it is not deep into the sand. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the force exerted on the sand is the weight of your body which is the same. So this force acting perpendicular to the surface is called thrust. இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். when you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. when you lie down, the same force act on an area of your whole body. இப்போ நீங்கள் லை டவுன் பண்ணும்போது உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற சேம் ஃபோர்ஸ் வந்து என்னாகும், ஈக்குவலாக அங்கே ஷேர் ஆகிடும், which is larger than the area of your feet. So the effect of thrust depends on the area on which it acts அப்படின்னு சொல்லலாம். The effect of thrust on sand is larger while standing than while lying. Okay, the force per unit area acting on an object concerned is called pressure. So we can say that pressure equal to thrust divided by area of contact. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து லோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதையும் ஹை ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த லோ ப்ரெஷர் வந்து அந்த ப்ராடாக ஒரு இதில் வந்து ஒரு டக்க மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்மாலராக இருக்கிறதுல ஹை ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, பர்பண்டிகுலராக இருக்கும்போது ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ SI யூனிட் ஆஃப் த்ரஸ்ட், தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூட்டன். தென் த சிம்பிள் இஸ் டினோட்டட் அஸ் கேபிட்டல் N அப்படின்னு சொல்லலாம். த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நியூட்டன், நியூட்டன் per square meter or Newton meter minus 2, that is denoted at Newton meter minus 2. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்கல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நேமை கொடுத்துருக்கோம். ஸோ 1 Pascal is denoted as 1 Newton meter minus 2. Okay, next we are going to see pressure in fluids. So pressure in fluids அப்படின்னா என்ன? இப்போ all the following substances both liquids and gases are called fluids அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய நமக்கு நல்லா தெரியும், லிக்விடு கேஸ் இது ரெண்டுமே என்னன்னு சொல்கிறோம், fluids அப்படின்னு சொல்கிறோம். லைக் சாலிட்ஸ், fluids also have weight and therefore exert pressure அப்படின்னு சொல்கிறோம். சாலிடை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூயிட்ஸுக்கு என்ன இருக்குங்கிறோம், வெயிட் இருக்குது. ஸோ தட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். when filled in a container, the pressure of the fluid is exerted in all direction and at all points of the fluid. See this picture. இப்போ நம்ம ஃப்ளூயிட் ஒரு லிக்விடை வந்து ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேயும் அது ப்ரெஷரை கொடுக்குது. So the molecules of a fluids are in constant rapid motion. Particles are likely to move equally in any direction. Therefore, the pressure exerted by the fluid acts on an object from all directions. So see this picture, pressure வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறோம். fluid pressure equal to total pressure force exerted by the fluid divided by area over which the force is exerted, that is equal to F by A. Okay students, next we are going to see pressure due to liquids. Pressure due to liquids, see this picture. பார்த்தீங்கன்னா the force exerted due to all, ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அந்த நம்ம கொடுக்குற அந்த சப்ஸ்டன்ஸ் உள்ளே போனவனே அதுக்குள்ளே இருந்து எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது.
Then when an air filled balloon is immersed in water, ஏர் ஃபில்டு பலூனை வந்து வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணுறோம். அப்போ இமீடியட்லி கம்ஸ் அப் அண்ட் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். நம்ம உள்ளே விட்ட உடனே அது என்னாகும், மேலே வந்துடும். திஸ் shows that water exerts pressure in upward direction அப்படின்னு சொல்கிறோம். தென் liquid pressure acts in lateral sides also. liquid pressure வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பிக்சரில் பாருங்கள், liquid pressure வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகும். So when a bottle having water is pierced on the sides, we can see water coming out with a speed. So this is because liquid exerts lateral pressures on the walls of the container. Next we are going to see factors determining liquid pressure in liquids. லிக்விட்ஸில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணுது ப்ரெஷரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் அட் எ பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை டெப்த் ஹெச் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ரோ, தென் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. இப்போது டெப்த் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஒரு லார்ஜ் பிளாஸ்டிக் கேன் எடுத்துகிட்டு அதில் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ஹோல்ஸ் போடுறோம், 3 ஹோல்ஸ் போடுறோம். அதில் வாட்டரை ஃபில் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருந்து டாப் ஹோலில் இருந்து வர வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹோலில் இருக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்பீடில் வரும். லாஸ்ட்டாக கீழே இருக்கு இல்லையா, அந்த பாட்டமில் இருக்குது இல்லையா, அந்த பாட்டம் ஹோல் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால அதிலிருந்து வர வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அப்போது டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அந்த ப்ரெஷர்னால் வாட்டர் வந்து அங்கே ஸ்பீடாக வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம வந்து டெப்த்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விடில் ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டர் ஒரு கேன்லையும் குக்கிங் ஆயில் ஒரு கேன்லேயும் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயும் ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போட்டுட்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே வரும், குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வெளியே வரும். ஏன் அப்படின்னா அதில் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இதில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரெஷர் டியூ டு எ லிக்விட் காலம். ப்ரெஷர் வந்து லிக்விட் காலமை எப்படி டிபெண்ட் பண்ணுது. ஒரு டால் பீக்கர் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு ப்ராட் பீக்கர் எடுத்துக்கிறோம். See this picture, a tall beaker is filled with liquid so that it forms a liquid column. The area of cross section at the bottom is A. And the tall beaker la irukra area of cross section A என்றோம். The density of the liquid is P. The height of the liquid column is H. In other words, the depth of the water from the top level surface H, that is shown in the figure. See this figure. We know that thrust at the bottom of the column F is equal to weight of the liquid அப்படிங்கிறோம். thrust வந்து பாட்டமில் ஆக்ட் ஆகிறதுங்க எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறோம், weight of the liquidக்கு ஈக்குவலாக இருக்கும். therefore F is equal to small mg. we can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density, that is mass m is equal to rho v அப்படின்னு சொல்லலாம். the volume of the liquid column வந்து v அப்படின்னு சொல்கிறோம். so area of cross section A into height H is equal to AH. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 3யும் 2யும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மாஸ் M is equal to rho AH அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஃபோர்ஸ் is equal to mg, that is equal to rho AHG அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ரெஷர் P is equal to thrust by area அப்படின்னா mg by A is equal to rho AH into G divided by A. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு rho HG கிடைக்கும். ஸோ ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம் P is equal to H rho G அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் shows that pressure in a liquid column is determined by depth, density of the liquid and the acceleration due to gravity. அப்போ ப்ரெஷருங்கிறது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெப்த்து, டென்சிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் we are going to see atmospheric pressure. atmospheric pressure அப்படின்னா do you know that earth is surrounded by a layer of air. எர்த் ஃபுல்லாக என்ன ஏர் ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எர்த் இஸ் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் ஏர் அப் டு சர்டன் ஹைட்.
நியர்லி 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்போது அந்த லேயர் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த் இஸ் கால்டு அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை ஸ்பேஸ் அட் ஹஸ் வெயிட், இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஏர் வந்து ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது, வெயிட்டை எக்ஸர்ட் பண்ணுது, வெயிட் இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷரும் எக்ஸர்ட் பண்ணும். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு atmospheric pressure அப்படின்னு சொல்கிறோம். The atmospheric pressure we normally refer is called the pressure at sea level. sea levelல தான் atmospheric pressure நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், atmospheric pressure acts like a column அப்படின்னு சொல்கிறோம். Each location of the earth is around the column stretches to the top of the atmosphere. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் வந்து டென்சிட்டி ஹையராக இருக்கும்போது சி லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் லோயர் அட் ஏ ஹை ஆல்டிடியூட்டில் ஷார்ட்டராக இருக்குது. அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் ஹையர் அட் சி லெவல்னால் டாலர் காலம் ஆஃப் த ஏர் புஷஸ் டவுன். இங்கே சி லெவலில் இருந்து பாருங்கள் அந்த பிக்சரில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next we are going to see measurement of atmospheric pressure. The instrument used to measure atmospheric pressure is called barometer. நம்ம atmospheric pressure measure பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் barometer அப்படிங்கிறோம். A mercury barometer first designed by an Italian physicist Torricelli. It consists of a long glass tube. One end is closed and the other end is open. Then it is filled with mercury and turned upside down into a container of mercury. See this picture. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரிக்குள்ளே ஒரு லாங் கிளாஸ் டியூபு, ஒரு எண்டு ஓப்பனில் இருக்கும், ஒரு எண்டு க்ளோஸில் இருக்கும். அதுக்குள்ளே மெர்க்குரி ஃபில் பண்ணி அதை வந்து அப்சைட் டவுனாக இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்ட் ஆஃப் த மெர்க்குரி filled tube with the thumb and then opening it after immersing into a trough of mercury. தம்பால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் மெர்க்குரிக்குள்ளே நம்ம அந்த கிளாஸ் டியூபை ஃபிட் பண்ணிடுறோம். தென் த barometer works by balancing the mercury in the glass tube against the outside air pressure. the barometer வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, it is balancing the mercury in the glass tube against the outside air pressure. outside air pressureக்கு against-ஆக இந்த மெர்க்குரி வந்து ஒர்க் ஆகும். இங்கே மெர்க்குரி இந்த கிளாஸ் டியூப்பில் இருக்கிறது ஒர்க் ஆகும். அதை வச்சு தான் இந்த barometer ஒர்க் பண்ணும். if the air pressure increases, it pushes more of the mercury up into the tube, and if the air pressure decreases, more of the mercury drains from the tube. ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதிக அளவில் மெர்க்குரி வந்து மேலே போகும். அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது மோர் ஆஃப் த மெர்க்குரி ட்ரைன்ஸ் ஃப்ரம் த டியூப்லேருந்து ட்ரைன் ஆகுது. as there is no air trapped in the space between mercury and the closed end. closed endக்கும் இந்த மெர்க்குரிக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு என்னென்னா, அந்த கேப்புக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வேக்யூம் அப்படின்னு சொல்கிறோம். this vacuum cannot exert any pressure. இந்த வேக்யூம் வந்து எந்த ப்ரெஷரையும் எக்ஸர்ட் பண்ணுறதில்ல. vacuum cannot exert any pressure அப்படிங்கிறோம். so the level of the mercury in the tube provides a precise measure of air pressure which is called atmospheric pressure. அப்போ level of the mercury in the tube தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம atmospheric pressure அப்படின்னு சொல்கிறோம். this type of instrument can be used in the lab or weather station. லேப்லேயும் வெதர் ஸ்டேஷன்லேயும் இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைப்பிக்கல் டே அட் சி லெவல், அதாவது ஒரு டைப்பிக்கல் டேயில் சி லெவலில் ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 760 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். let us calculate the pressure due to the mercury column of 760 millimeter, that is equal to atmospheric pressure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the density of the mercury வந்து 13,600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அப்படின்னா ப்ரெஷர் P is equal to H rho G அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே வேல்யூஸ்லாம் அப்டேட் பண்ணும்போது நமக்கு 760 into 10⁻³ மீட்டர் into 13,600 கிலோகிராம் into 9.8 meter per second minus 2, that is equal to 1.013 into 10⁵ Pascal. This pressure is called 1 atmospheric pressure அப்படின்னு சொல்கிறோம். there is also another unit called bar. இன்னொரு யூனிட் இருக்குது atmospheric pressureக்கு, bar அப்படின்னு சொல்கிறோம். that is also used to express such high values of pressure.
ஸோ அப்போது 1 atm atmனா atmospheric pressure that is equal to 1.013 into 10 power 5 Pascal. 1 bar equal to 1 into 10 power 5 Pascal. Then 1 atm atmospheric pressure equal to 1.013 bar அப்படின்னு சொல்லலாம். தென் இதை கிலோ பாஸ்கலில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா 101.3 கிலோ பாஸ்கல்ங்கிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் 1.013 கிலோ நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see gauge pressure and absolute pressure. What is the meaning of gauge pressure? இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம நிறைய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் யூஸ் ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா we are also used to tire pressure and blood pressure are measured using instrument gauges. டயர் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா காஜஸ் யூஸ் பண்ணுறோம். தே ஷோ த ப்ரெஷர் ஓவர் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ தென் absolute pressure is zero referenced against a perfect vacuum and gauge pressure is zero referenced against atmospheric pressure. absolute pressure அப்படிங்கிறது against a perfect vacuum and gauge pressure அப்படிங்கிறது zero referenced against atmospheric pressure அப்படிங்கிறோம். அதை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா for pressures higher than atmospheric pressure equal to absolute pressure equal to atmospheric pressure plus gauge pressure. For pressure lower than atmospheric pressure அப்படின்னா absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. Okay, we have seen that liquid column exert pressure. liquid column வந்து pressure exert பண்ணுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். pressure inside the sea will be more. sea கடலுக்குள்ளே போகும்போது pressure வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹெவியாக தான் இருக்கும். அதான் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்கியூபா டைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரொடக்டிங் எக்யூப்மெண்ட் போட்டுட்டு தான் சீக்குள்ளே போவாங்க. ஏன் அப்படின்னா சீக்குள்ளே எப்போவுமே ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து ட்வைஸ் ஆகும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் cannot withstand such high pressure. இந்த ஹை ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது. அதனால தான் ஸ்கியூபா டைவர்ஸ் வந்து ஆல்வேஸ் வேர் ஸ்பெஷல் ஷூட் அண்ட் எக்யூப்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாஸ்கல்ஸ் லா, ஹைட்ராலிக் ப்ரெஷர் அண்டு டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டி, இந்த டாப்பிக்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா சயின்ஸ் ஒன்றில் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி 2 வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து தான் மோஸ்ட்லி அசைன்மெண்ட் இருக்கும். அதனால் அசைன்மெண்ட்டில் இருக்கிறத படித்து டெஸ்ட் எழுதி அனுப்பி விடுங்க. நிறைய லெசன்ஸ் இருக்கிறதுனால 2 வீடியோ இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.